அகரத்தின் அன்பு வணக்கங்கள். சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக, அதாவது ஆங்கிலேயர் நம்மை ஆண்டு கொண்டிருந்த நேரத்தில், உத்தேசமாக 1850 காலகட்டத்தில் தமிழகத்தின் தென் மாவட்டத்தில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. எனவே அங்கு வசித்த நாடார் சமூக மக்கள் ஏராளமானோர் பஞ்சம் பிழைப்பதற்காக தற்போது கோவில் இருக்கும் நிலக்கோட்டை பகுதிக்கு வந்தனர். அவர்கள் இப்பகுதிக்கு வந்த சில ஆண்டுகளிலேயே நிலக்கோட்டை பகுதியில் காலரா, அம்மை போன்ற கொடுமையான நோய்கள் ஏற்பட்டது. இந்த நோய்க்கு மக்கள் கொத்து கொத்தாக பாதிக்கப்பட்டார்கள். இதனை கண்ட ஊர் பெரியவர்கள் பிரசன்னம் போட்டு பார்த்தார்கள். அதில் இந்த நோய்க்கெல்லாம் காரணம் மாரியம்மனின் கோபம்தான் என்று தெரிந்து கொண்டனர். எனவே அம்மனின் கோபத்தை தணிக்க வேண்டுமானால் ஒரு கோயில் எழுப்பி வழிபட வேண்டும் என முடிவெடுத்து ஒரு சிறிய அளவில் கோயிலை கட்டினார்கள். மேலும் கோயில் அருகே ஒரு குளத்தையும் வெட்டினார்கள். அப்போது கோயிலில் அம்மன் சிலையை நிறுவி மக்கள் அனைவரும் வணங்கினார்கள். இதனால் நிலக்கோட்டையில் ஏற்பட்ட நோய் தாக்குதல் முற்றிலுமாக குணமானது. இதற்கெல்லாம் காரணம் இந்த அம்மன்தான் என மக்கள் முழுமையாக நம்பினார்கள். அதன் பிறகு சில ஆண்டுகளுக்கு இடைவெளியில் கோவிலில் பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டன. கடைசியாக 2009ஆம் ஆண்டு 50 அடி உயர ராஜகோபுரம் அமைக்கப்பட்ட மிக பிரம்மாண்டமாக கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உடலில் ஏற்படும் பல நோய்களும் தொந்தரவும் தீர அம்மனுக்கு மிளகு, உப்பு காணிக்கை செலுத்துவதாக பக்தர்கள் வேண்டிக் கொள்கின்றனர். அதன்படி நோய் குணமானதும் திருவிழாவின் போது அம்மனுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமையில் மிளகு, உப்பு காணிக்கையை கொடி கம்பத்தில் செலுத்துகிறார்கள். இதுவே நிலக்கோட்டை மாரியம்மன் கோயில் உருவான வரலாறாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.